வவுச்சர் டைப் மாஸ்டரில் பில் நம்பர் ஃபார்மேட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க என்ட்ரியில் இங்கே எல்பி விசிஹெச் நம்பர் /ECCன்னு இருக்குது. இது என்ன மீனிங்னா, நீங்கள் பில்லு போடும்போது எல்பி அப்புறம் வந்து விசிஹெச் நம்பர் வரும். அதாவது 1ஆம் நம்பர் அப்படின்னா 001 அப்படின்னு வரும். இந்த இடத்துல நான் 5ன்னு போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா எல்பி போட்டு 4 0 போட்டு அப்புறம் 1ஆம் நம்பர் வரும். ஸ்லாஷ் போட்டு அக்கௌண்ட் இயர் வரும். இப்போ சப்போஸ் எனக்கு அக்கௌண்ட் இயரே பில்லில் வேண்டாம் அப்படின்னா இது எடுத்துருங்க. இந்த அக்கௌண்ட் இயர் எடுத்துகிட்டு இந்த ஸ்லாஷே எடுத்துடலாம். இந்த 5ஆம் நம்பர் வேண்டாம், எனக்கு எல்பி 1ன்னு வந்தால் போதுன்னா இங்கே 0ன்னு போட்டுக்கோங்க. 0ன்னு போட்ட என்ன மீனிங்னா, முன்னாடி எதுவுமே 0 சேர்த்தாது. 10ஆம் நம்பர்னா 10ன்னு வரும். 123னா 123 வரும். அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். வவுச்சர் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐஏ கிடைக்கும். இப்படி போட்டா இப்படி வரும் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்கள், SBVCH நம்பர் /ECன்னு போட்டிருக்கு. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3ன்னு போட்டால் ஏசி ஒரு வேலை 24 25ன்னு ஷார்ட்டாக போட்டுட்டிங்கன்னா என்ன வரும், அப்புறம் மாற்றி போட்டு என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது பில் போடும்போது 1ஆவது பில்லாக இருந்ததுன்னா அது இந்த ஃபார்மேட்டில் வரும். SB001 20/24 25 அப்படின்னு வரும். அடுத்து இதுலேயே வந்து இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா SB001/24 25ன்னு வரும். இப்படியே தான் எல்லாமே போட்டிருக்கு. இப்போது இந்த பில்லு பார்த்தீங்கன்னா 2024 25 போட்டிருக்கு. அதனால 2024 இது வந்து அக்கௌண்ட் இயர்லேருந்து வரும். இங்கே ஒன்று மட்டும் ரெட் கலர் மார்க்கில் காமிச்சிருக்கோம். இது என்ன மீனிங்னா, இதில் மொத்த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 டிஜிட் வந்திருக்கும். அதாவது SB/GST எல்லாம் சேர்த்து எண்ணி பார்த்தீங்கன்னா 17 டிஜிட் வரும். 16க்கு மேலே வந்திருக்கும். 16க்கு மேலே வந்ததுன்னா அது கவர்மெண்ட் சைட்டில் போய் இன்வாய்ஸ் அடியோ இல்லை ஜிஎஸ்டி போட்டியோ சேவ் ஆகாது. அதனால அது வந்து இந்த மாதிரி வார்னிங் காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பில் நம்பர் ஃபார்மேட் சூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே வருமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபார்மேட்டு, அடுத்து நீங்கள் அக்கௌண்ட் இயரை வந்து ஷார்ட்டாக போடுறீங்களா இல்லை ஃபுல்லாக இந்த மாதிரி 2024 -25 அப்படி ஃபுல்லாக அடிக்கிறீங்களாங்கிறத பொறுத்து இருக்குது. அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், ஒரு வேளை நீங்கள் 6ன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 7ன்னு போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த கிரெடிட் நோட்டுக்கு 7ன்னு போட்டால், இப்போ பில் நம்பர் ஒரு வேளை 1 2 3 4 இருந்தால், அதாவது 1234வது பில்லாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா CRN 0001234 போட்டு ஸ்லாஷ் போட்டு 24 25 வருது. ஆனாலும் இது 16 டிஜிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அக்கௌண்ட் இயர் 24 25ன்னு போட்டிருக்கோம். ஒரு வேளை 2024 -25 போட்டால் அது அதிகமாகிடும். அப்போ இது வந்து நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். 4 டிஜிட்டா 7 டிஜிட்டா எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நீங்கள் 1 இல்லை 0 எப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, 1 2 3 4 இருந்தால் 1 2 3 4 வரும். பில் நம்பர் 1 இருந்தால் வெறும் 1 மட்டும் வரும். பில் நம்பர் 15 இருந்தால் 15 மட்டும் வரும். 0 சேர்த்தாமல் இருக்கும். 4ன்னு போட்டிங்கன்னா அந்த பில் நம்பர் ஒரு வேளை 4 டிஜிட்டுக்கு மேலே போனாலும் வந்துக்கும். இப்போ 1 2 3 4 5 6 இருந்தால், அதாவது 1,23,456வது பில்லாக இருந்தால் கூட அது வந்துக்கும். ஆனால் அந்த 15வது பில்லுக்கு வந்து 2 0 மட்டும் போட்டிருக்கோம். இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அந்த 00000 போடுறது எதுக்கு அப்படின்னா, எல்லா பில் நம்பரோட டிஜிட்ஸும் சேம் டிஜிட்ஸாக இருக்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். இது உங்களுக்கு வவுச்சர் ரிப்போர்ட்டில் காட்டினா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். அது ஒரு தடவை காமிச்சிடுறேன். ட்ரான்சாக்ஷனில் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு வவுச்சர் ரிப்போர்ட்டு போய்க்குங்க. சேல்ஸ் கிளிக் பண்ணிட்டு டேக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டேக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கும்போது இப்போ 13வது பில்லாக இருந்தாலும் சேம் டிஜிட்ஸாக இருக்கும். 12வது பில்லாக இருந்தாலும் அது இருக்குது. ஆனால் 1ஆம் நம்பர் பில்லாக இப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பில் இருக்குது. இது வந்து சேம் டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ 8 அப்படிங்கும்போது 8ஆம் நம்பர் பில்லுங்கும்போது 000 போட்டுக்குது. 12ஆம் நம்பர் அப்படின்னா 2 0 மட்டும் முன்னாடி போட்டுக்கும். இப்போ 100வது பில்லாக இருந்தால் 1 0 மட்டும் சேர்த்துக்கும். இப்போ 1,00,000வது பில்லு அப்படின்னா அது எந்த 0 சேர்த்தாது, அப்படியே போட்டுக்கும். 10,000 அப்படின்னா அது 4 டிஜிட் ஆல்ரெடி இருக்குது. அதனால் முன்னாடி எந்த 0 வராது. அப்புறம் வந்து இந்த பில் நம்பரை வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து இயர் ஸ்டார்டிங்லேயே மாற்றிடுங்க. நடுவில் மாற்றிங்கன்னா ஒவ்வொரு பில்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால் இயர் ஸ்டார்டிங்லேயே மாற்றிடுங்க.